ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொரியாவில் உள்ள நம்ம ஏஷியன் மார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம எல்லாம் ரெடியாக இப்போ பஸ்ஸில் ஏறது நிற்கிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படியே கண்டினியூவாக பார்த்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏறு 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 ஏறுங்க ப்ரோ. இது நம்ம பஸ் கிடையாது, பார்ப்பதற்கு வரிசையாக தான் போகணும். நம்ம யாரை போச்சோமே இங்கே கால் அடிச்சுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். ஆனால் இந்த பஸ்ஸில் இருக்கிற வாட்டமே வேற. ராஜா பகுத் மாதிரி இங்கே நமக்குன்னு உட்கார்றது இந்த ப்ளூ ஷீட்டு தான். அந்த எல்லோ பிங்க்லாம் நம்ம உட்காரக்கூடாது. அங்கே ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஊனமுற்றவர் தான் உட்காரணும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடுமையை கோரப்பாய் எடுத்து ரோட்டில் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் தட்டி கேட்குறது ஆள் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டில். சரி, நம்ம தான் இனிமேல் தட்டி கேட்குறதுல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. நான் இறங்க போகிறேன். இறங்க போச்சுன்னு இதில் ஒரு கால் அடிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறங்கியாச்சு. இனி அடுத்த பஸ்ஸுக்கு நம்ம போக வேண்டியதான். நம்ம எல்லோரும் ரொம்ப போயிட்டு இருக்கோம் பொறுமையாக. இதுதான் மையா தான். இவர் தான் நம்ம டூரிஸ்ட் கைடு. இங்கெல்லாம் நம்ம கேஸ் ஸ்டேஷன்னா நம்மளாம் மேனுவலாக போட்டுக்க வேண்டியதுதான். யாரும் இருக்க மாட்டாங்க, வர வேண்டியது போக விட வேண்டியதுதான். இந்த கார் தான் நாங்கள் வாங்கலான் இருக்கோம். சிக்னல் போட்டாங்க, கிராஸ் ஆகி மண்டையை போட வேண்டியதான். இதான் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பஸ்ஸு எப்போ வரும், எந்த டைமில் வரும்னு எல்லாம் இதிலே பார்த்துக்கலாம். நம்ம பஸ்ஸு நான் 122 அடுத்து வர வேண்டியது இருக்குது. இன்னும் எவ்வளோ டைம்னு அதில் வரும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஏறி போய் வந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏற வேண்டியது தான். அதில் போட்ட மாதிரியே பஸ் வந்துடுச்சு. ரொம்ப டீலக்ஸ் பஸ் இது. பின்னாடி போய் உட்காந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை எப்பவுமே பின்னாடி உள்ள சீட்டு தான். ஜம்முன்னு படுத்து தூக்கிட்டு போக வேண்டியது. உட்காந்தாச்சு, கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்குற இடம் வந்தாச்சு. கண்டக்டர் கிடையாது, நம்மளே ஸ்டாப் எடுத்து இறங்கிக்க வேண்டியதுதான். நம்ம தலைவர் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சிட்டாரு. எல்லாரும் பத்திரமா கிளம்ப வேண்டியதுதான். இறங்குவோம். தள்ளுங்க இறங்கியாச்சு. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்து போக வேண்டியதான். நம்ம மார்க்கெட் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் போகிற வழி பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கோம். கிலோ 10. நம்ம ஊர் வேலையை இங்கே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். இவன் தான் நம்ம லக்கேஜ் மேன். அங்க அப்பப்பா அவரும் சாப்பிட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் சார் நம்ம ஒரு லோக்கல் கடை. இது இங்க ஃப்ரூட் கடை, பொட்டி கடை மாதிரி. அண்ணாச்சி வேர்க்கல்ல எவ்வளோங்க? 5 கத்தா. எல்லாரும் பாக்குறாங்க, கடைக்கு ஆள் எடுத்துக்கலாமான்னு பாக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மினி கூப்பர்ல ஒருத்தன் கடை போட்டு வச்சிருக்கேன். பங்கு கடை. எவ்வளவு பணம் இருந்தா அதான் கார்ல போட்டிருக்கேன்.
வசதியான ஆண்டி போல ஆயா தான் நம்ம இங்க போடுறேன் என்ன கடை போடுறேன் நம்ம ரெக்கார்ட் செட்டுங்க பாட்டு ரெக்கார்டுங்க அந்த கேசட் விற்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க வந்தாச்சு கொரியாக்கு வந்தாச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் வியூ எப்படி செமையா இருக்குதா வியூவை பாருங்க செமையா இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மார்க்கெட்டு போயிட வேண்டியதுதான் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்குற இடம் தான் நல்லா சுற்றிக்கு பாருங்க இங்கெல்லாம் செம கோல்டாக இருக்கு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே தான் மசாஜ் பண்ண போகிறோம் ஆனால் இப்போதைக்கு இல்லை நீங்களாம் நம்மளுக்கு காசு டொனேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போயிட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் உங்கள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நான் இங்கே போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதை உங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே இந்த மாதிரி கேம்லிங் கடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக கேம்லிங் தான் கேம்லிங் கேம் தான் நார்மலாக இங்கெல்லாம் எல்லாம் இல்லீகல் தான் கேம்லிங் எல்லாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள டைஸோ நம்மளோட டிமார்ட் மாதிரி நம்ம உள்ள போயிட்டு வாங்கப்போ நம்ம என்ன வந்து நமக்காண்டி ஒரு அடாப்டர் வாங்குறோம் பொது காசுல கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வச்சிருக்காங்க எங்கேஜி போனாரு கண்ணாடி போக போறேன் கண்ணாடி எது எங்க போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தவன் எங்க போனான்னு தெரியல அவரு கைடு எங்க ஜி நம்ம கைடு அண்ணா போயிட்டு இருக்காரு அண்ணா எங்க போறாரு அண்ணா அந்த பக்கமா போயிட்டு இருக்காரு கேண்டில்ஸ் நம்மளுக்கு பொம்மைலாம் இருக்குது ரொம்ப அழகாவே இருக்குது தலைவர் என் பையனுக்கு ஜட்டி வாங்கி தரேன் சப்பல்ஸ் வாவ் இப்போ பாருங்க எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான் உண்மைன்னு நம்ப வேண்டாம் நம்ம கைடு எங்க போனார் ஜி கைடு கூட்டம் இருங்க வரேன் ஃப்ளவர் பொக்கே பாருங்க ஒரு செப்பல் 5000 ரூபாவாம் இங்க கிட் செக்ஷன் போல என்ன ஸ்டேஷனரி எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் கிச்சன் ஐட்டம் ஜி ஆமா எல்லாமே இங்க கிச்சன் ஐட்டம் அதுதான் இருக்கு பிளேட்டு இந்த ஊர் ரேட்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஒரு பிளேட்டோட விலை 3000 ரூபா சிக்கன் இது 1000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் வச்சுக்க அடாப்டர் ஒன்று வாங்கிட்டோம் ஒரு சோக்கில் வச்சு எடுத்துட்டு போலான்னு பார்க்காரு கன்வெர்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார்ஜர் அடாப்டர்லாம் எல்லாம் போட்டுக்க வேண்டியதான் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரேட்டு தான் 5000 ரூபாங்கிறாங்க உங்களுக்கு எதிர்பார்த்து எல்லாமே இங்கே இருக்குது பியூட்டி அண்ட் இது எதுன்னு எதுதான் நமக்கு தெரில உங்களுக்கு எதாவது வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் வாங்கிக்கலாம் ரேட்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது இது மென்ஸுக்கு போல் இது ஃபுல் செட்டு டச்சு மேக்கப் போல் இது என்னன்னே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக லிப்டிக் சைட்ஸ்லாம் இருக்குது காஜல் போல் நமக்கு எதுவும் தெரில என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்குது அவ்வளோதான்
நம்ம வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேடிக்கை மட்டும்தான் நாங்க பார்ப்போம். வேடிக்கை பார்க்குற மாதிரி நிறையவே இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியா. இங்கெல்லாம் கிறிஸ்மஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராண்டா கொண்டாடுவாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு வாங்க வந்துட்டோம். ஆரஞ்சு வாங்க ரெண்டு போதும். சரி 3 வாங்க. 11 ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு 11னா நம்ம பில்லு போட்டு வந்துடலாம். எவ்வளோடா? அந்த லட்சங்களை எடுத்து கொடுறா. நம்மலாம் லட்சங்கள்ல தான் டீல் பண்றோம். எப்பவுமே பல லட்சங்கள் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. 10,000 இன்னொரு 10,000 20,000 கொடுத்துரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 பாக்கெட் திராட்சை 15,000 ரூபா ஆகி போச்சு. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். வெறும் ஸ்ட்ராபெரி எவ்வளோ? 12,000 ரூபா தான். 12,000 ரூபா தான். ஏன் பில்லு போடல? திராட்சை வந்து 10,000 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் தெரியாதா? 4,000 ரூபா தான். அவ்வளோதான். நாங்கள் தான், நம்ம தான். நம்ம ஊர்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆனி வெங்காயம் விலை இங்க பாருங்க, 1 கிலோ 1,500 ரூபா தான் வெங்காயம். பூண்டு விலை தெரியுமா? 5,000 ரூபாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆரஞ்சை கூட சாப்பிட விட மாட்டேங்கான், பிடுங்கி திங்கிறானோ. எல்லாரும் ஒரு மேஞ்சிடான். ஜி ஆரஞ்சு எப்படி ஜி திங்கணும்? ஜி எப்படி ஜி இருக்கு கொரியன் ஆரஞ்சு? சாப்பிட்டு சொல்றீங்களா? கொரியன் ஆரஞ்சு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நல்லா இருக்கா? சாப்பிடுவீங்களா இல்லையா? ரிவ்யூ சொல்லுங்க. நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு.